Hi friends, என்னோட பேரு Muthu Solaiappan. Welcome to my channel. இந்த வீக் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடைசியா போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசியிருந்தோம். அதாவது ஏன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு பேசியிருந்தோம். பட் அதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்ங்கறீங்க பட் எந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அது ஓஷன் மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது எதில் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிற வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்திங்கனாலே மேஜராக பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, ரெண்டாவது டெட் ஃபண்ட்ஸு, மூணாவது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இல்லை பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது. ஸோ இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் பிரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ்னால் லோ ரிஸ்க்கு லோ ரிவார்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. அதே மாதிரி இது இருக்குல்ல ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னால் ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறது, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு கீழே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ஃபண்டுன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னால் இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ ஃபண்டு இதுவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ரேங்க் 1லேருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மிட் கேப் ஃபண்ட்ஸ்னால் ரேங்கிங் வைஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரேங்கிங் வைஸ் 100லேருந்து 250க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னால் ஆஃப்டர் 250க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டுமே பார்த்திங்கன்னா எல்லா ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் அந்த ஈக்விட்டி ஷேர்ஸில் போட்டாங்கன்னா அது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்லி கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா 65% பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போசிஷனில் போட்டாங்க அப்படின்னா அது லார்ஜ் கேப்பு இல்லை மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட் அப்படிம்பாங்க. ஸோ மல்டி கேப் ஃபண்டுனா அகெயின் இதே 65% ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா மிக்ஸாக இருக்கும். லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். ஏன்னா ஒரு சில டைம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சில டைம் ஸ்மால் கேப் ஃபண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எது அந்த டைமில் நல்லா பண்ணுதோ அதை பார்த்து அவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அவங்க மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த காம்போசிஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மல்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அஞ்சாவது பார்த்திங்கன்னா செக்டர் ஆர் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். ஸோ செக்டர் ஆர் தீமேட்டிக் ஃபண்ட்னா ஒரு பர்டிகுலர் செக்டர் இல்லை ஒரு பர்டிகுலர் தீம் எடுத்துப்பாங்க. ஒரு செக்டர்னு எடுத்தால் ஒரு எஃப்எம்சிஜிங்கிற ஒரு செக்டர் எடுத்துக்கலாம், இல்லை ஐடின்னு ஒரு செக்டர் எடுத்துக்கலாம், இல்லை பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சொல்லி ஒரு செக்டர் எடுத்துக்கலாம். அந்த செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் அது செக்டரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு மிரர் இமேஜ். அதாவது நம்மளுக்கு இந்தியாவில் 2 மேஜர் இண்டெக்ஸ்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட சென்செக்ஸ் இருக்குது, என்எஸ்சியோட நிஃப்டி இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குதோ, எவ்வளோ க்ரோ ஆகுதோ இல்லை எவ்வளோ டீக்ரோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இந்த ஃபண்டையும் அப்படியே மிரர் இமேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. இது இந்தியாவில் இப்போ தான் ஸ்பீடாக இட் இஸ் கேச்சிங் அப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். ஸோ இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டில் மட்டும்தான் ஓவரால் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஒரே ஒரு ஃபண்டில் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் அந்த ஏடிசி செக்ஷன் கீழே உங்களுக்கு இயர்லி 1.5 lakhs வரைக்கும் உங்களால் இந்த டேக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ண முடியும். பட் அகைன் அதில் ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 year லாக்இன் பீரியடோடு வரும். நீங்கள் ஒரு பணத்தை போட்டிங்கன்னா 3 yearsக்கு வெளியே எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லாக்இன் பீரியடோடு உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபண்ட் பார்த்திங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ். ஸோ டெட் ஃபண்ட்ஸுங்கும் போது உங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக 65% பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் வந்திருக்கும். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலம் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ஹை ரேட்டட் செக்யூரிட்டிஸு, டெபாசிட்ஸு இதிலெல்லாம் போட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 65% காம்போசிஷன் இருக்கும். எப்படி ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் 65% ஈக்விட்டி ஷேர்ஸில் போட்டிருப்பாங்க, பாக்கி தான் மற்றதில் போடுவாங்களோ டெட் ஃபண்ட்ஸில் 65% டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க.
ஸோ இந்த டெட் ஃபண்ட்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸுங்கும் போது இது வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடுவாங்க. டிபெண்டிங் ஆன் இந்த போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டிபெண்டிங் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து டைனமிக் பாண்ட் ஃபண்ட். அடுத்தது வந்து இன்கம் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த இன்கம் ஃபண்ட்ஸுங்கும் போது இது வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய அந்த செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் விச் இஸ் காட் அ லாங் மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பீரியடுங்கும் போது என்னென்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 5 years ஆச்சும் இருக்கும் அதோட மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து ஒரு இன்கம் வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் ஃபண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் இல்லை அல்ட்ரா ஷார்ட் டெட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா மெச்சூரிட்டி, இதுவும் வந்து செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் 1 yearலேருந்து 3 yearsக்குள்ளே இருக்கிற மாதிரி மெச்சூரிட்டி ஆகக்கூடிய இதில் வந்து செக்யூரிட்டிஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ். லிக்விட் ஃபண்ட்ஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா வித்தின் 90 days 0லேருந்து 91 daysக்குள்ளே வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட ஒரு கேஷ் வந்து ஒரு சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்டில் போய் நீங்கள் பணத்தை போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டை விட உங்களுக்கு இதில் வந்து பெட்டராக வந்து இருக்கும். அதுதான் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ். அடுத்தது வந்து கில்ட் ஃபண்ட். ஸோ கில்ட் ஃபண்டுங்கும் போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹையஸ்ட் ரேட்டடுங்கும் போது இருக்கிறதுலே இதான் வந்து ரொம்ப 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 சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சேஃபான வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுதான் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் ரிஸ்க்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ரிஸ்க் அவர்ஸாக இருக்கவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். ஸோ கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுங்கும் போது உங்களுக்கு வந்து லோ ரேட்டட் ரிஸ்க்காக இருக்கக்கூடிய இதில் வந்து செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லோ ரேட்டட் ரிஸ்க்குனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து லோ ரேட்டட் செக்யூரிட்டிஸுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஓவரால் டெட் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து ஸ்லைட்லி ரிஸ்கியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்போசிஷன். ஸோ அதில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளான். ஸோ இந்த எஃப்எம்பிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ் எண்டட் டெட் ஃபண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆஃபர் பீரியட் ஸ்டார்ட் ஆகலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிடணும். அண்ட் அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வரது அந்த பணத்தை வந்து வெளியே எடுக்க முடியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஆர் பேலன்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இது 3வது கேட்டகரி. ஸோ ஹைப்ரிட் ஆர் பேலன்ஸ் ஃபண்டுங்கும் போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப அதிக ரிஸ்க்கும் இருக்காது, ரொம்ப கம்மி ரிஸ்க்கும் இருக்காது. இது வந்து ஒரு மீடியமான ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணையில் நம்மளுக்கு வந்து ஓவராலாக வந்து ஈக்விட்டி பற்றியும் ஒரு நாலேஜ் கிடைக்கும். டெட் ஃபண்ட்ஸை பற்றியும் ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றியும் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா ஈக்குவலாக வந்து இது வந்து எக்ஸ்போஷரில் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். அதாவது இதில் வந்து 65% வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பாக்கி 35% வந்து பார்த்திங்கன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதே அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா டெட் ஓரியன்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். இதில் வந்து அப்படியே வந்து உல்ட்டா 65% வந்து பார்த்திங்கன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இது பண்ணியிருப்பாங்க. பாக்கி 35% வந்து ஈக்விட்டி இதில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து மந்த்லி இன்கம் பிளான். இந்த மந்த்லி இன்கம் பிளானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக வந்து டெட் ஃபண்ட்ஸில் தான் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20% தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக இந்த ஃபண்ட்ஸில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட்ஸாக வந்து மாதம் நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைக் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம், மந்த்லியா, குவார்ட்டர்லியா, இல்லை இயர்லியா, அந்த மாதிரி வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். ஸோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை வந்து நல்ல லோ ரேட்டில் வாங்கிட்டு அதை வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் வச்சு வேறு ஒரு மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸோட வேலை. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து இன்கேஸ் இந்த மாதிரி வந்து டீல்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் இன்வெஸ்ட் இன் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இல்லாட்டி ஒரு கேஷ் ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து அவங்க பண்ணுவாங்க.
ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேஜர் கிளாஸிஃபிகேஷன், அது கீழே இருக்கக்கூடிய சப் கேட்டகரி ஃபண்ட்ஸ். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் எப்படி இருக்கோ, உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியும்னா ஈக்விட்டிஸில் போங்க, ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா டெட்டில் போங்க, இல்லை ஓரளவுக்கு மீடியமான இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து போகலாம். அதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கணும். நான் இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நான் கொடுக்கல. ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.